Hi friends, welcome to ROJAS COOKIng. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக், ஹாட் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கும். இதுல வந்து நம்ம ஆயில், பட்டர், அப்புறம் பேக்கிங் சோடா அப்படி எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸியா, ரொம்ப டேஸ்டியா தான் செய்ய போறோம். நீங்க இந்த ரெசிபியை வந்து இதை வந்து நீங்க ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு பேஸா கூட வச்சு செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு வந்து நான் ஒரு ட்ரை பவுல் எடுத்துர்க்கேன். இதுல ஒரு சலாடை வச்சிட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு நம்ம இதல சேர்த்துறலாம். இதில் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. அடுத்தால இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, பேக்கிங் சோடா வந்து நான் சேர்க்கலை. எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேக்கிங் பவுடரு, அந்த உப்பு எல்லாமே அந்த மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால இன்னொரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 3 முட்டை வந்து நம்ம உடச்சி சேர்த்துடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 3 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது நீங்கள் வந்து வெள்ளக்கரு மஞ்சக்கரு வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பீட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமியாக நல்லா நுரைச்சி கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது நம்ம வந்து வெள்ளக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுட்டு வெள்ளக்கருவில் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மஞ்சக்கரு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ வந்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடயே நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைங்கிறதுனால நான் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. மில்க் எசன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம சலிச்சு வச்சுருந்தோம்ல அந்த மைதா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணால் போதும். ஓவர் பீட்டிங் வேண்டாம். நான் வந்து லைட்டாக லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக ஒரே ஒரு மட்டும் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தாலே இதில் வந்து கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பால். நல்லா சூடாக இருக்கணும் பால். அதை வந்து பார்த்துக்கோங்க. நல்லா சூடான பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. பாலையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டின்னில் வந்து சேர்த்துடலாம். பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 7 இன்ச்சு உள்ள ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டர் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குயிக்காக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் ஒரு 25லேருந்து 35 நிமிஷம் தான் எடுக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம வந்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அடுத்தால குக்கரில் வந்து நான் விசில் கேஸ்கட் போடலை, உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டர் எடுத்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 25லேருந்து 35 நிமிஷம் அவ்வளோதான் எடுக்கும், ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு குக்கரில் வைக்கலாம், நம்ம வந்து கடாயில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது பாத்திரம், இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து மணல் உப்பு எதுவுமே போடல. இப்போ எனக்கு சரியாக வந்து 25 நிமிஷம் ஆயிருந்து. அதுக்குள்ளே எனக்கு கேக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வந்து உள்ளே விட்டு பார்த்தா நம்மளுக்கு மாவு ஒட்டக்கூடாது, அப்போ ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அடுத்தெல்லாம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். லைட்டாக ஒரு கத்தியை வச்சு சைட்லலாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த பட்டர் பேப்பரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். நல்ல ஒரு சாஃப்டாக கிடச்சிருக்கு. நம்ம இதில் வந்து ஆயில் சேர்க்கலை, பட்டர் சேர்க்கலை, அதுக்கப்புறமா பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. அந்த முட்டை வந்து நல்லா அடிக்கிறோம்ல, அதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ். அதுக்கப்புறம் அந்த சூடான பால் வந்து நம்ம சேர்க்குறதுல நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்லாம் செய்யும்போது இதை வந்து பேஸாக வச்சு கூட செய்யலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.